ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மலரக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் ஒரு இடத்துக்கு அப்போ போயிருக்கேன். என்கிட்ட ஒரு அக்கா சொல்கிறாங்க, நம்ம விளாத்திக்குளம் வர வழியில் வேடனத்துன்னு ஒரு ஊரில் ஒரு 17 வயசு படிக்கிற பிள்ளைய இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சு துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்காங்க. ஆனால் பாவிகளா, உங்களுக்கு அந்த பெண்களை இப்படிலாம் செய்யும் போது உங்களுக்கு மனசு துடிக்கலையா? ஒரு தவறானவளவே இருக்கட்டுமே, ஒரு பெரிய பொம்பளை தவறு செய்கிறவளவே இருக்கட்டுமே, அந்த பொம்பளை எப்படி இப்படிலாம் செய்ய மனசு வருது? உங்களுக்கு ஒரு அம்மா இருப்பா, அக்கா இருப்பா, தங்கச்சி இருப்பா, அக்கா பிள்ளைங்க இருக்கும், தங்கச்சி பிள்ளைங்க இருக்கும். இப்படி ஒரு படிக்கிற பிள்ளைய பண்ணி இப்படி துண்டு துண்டா வெட்டி போட்டு போயிருக்காங்க. எனக்கு கேட்டவனும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த தாய் தோப்பம் எப்படி துடிச்சிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சு. இதுக்கெல்லாம் என்ன ஒரு இது? இப்படியே தமிழ்நாட்டிலையோ வெளியிலையோ இப்படியே நடக்கு. சின்ன வயசு பிள்ளைகள், பெரிய வயசு பிள்ளைகள், கிளவி. இந்த ஏரல்ல பாத்தீங்கன்னா, ஏரல்ல ஒரு பாட்டி எங்க குலதெய்வம் கோயில பூச வைக்கும். இந்த தூத்து எல்லாம் அள்ளி கிளீன் பண்ணி கொடுப்பேன். அந்த பாட்டியை கம்மலை கழட்டிட்டு 7:30 மணி வரையும் வெளியில உட்காந்து பேசியிருக்காங்களாம். சாப்பிட்டுட்டு வரேன்னு வீட்டுல 8 மணிக்கு போய் பார்க்காங்க, பாட்டி செத்து கிடக்கா, காலையில கம்மல்ல மூக்கெல்லாம் இது பண்ணி போட்டிருக்காங்க. அதை அப்படியே அடக்க முடியாச்சு. பாட்டிக்கு யாரு இல்லைன்னு அப்படியே பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்காங்கிறதே தெரியல. இப்படி ஒவ்வொரு சம்பவம் நடக்கு. இது யாரால தடுக்க முடியும்னே கடவுளே நீர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது கஞ்சா போதங்காங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க, ஒழிக்க முடியலையே யாராலையுமே. இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? தப்பு செய்யறவங்கள இந்த வெளிநாட்டுல அரபியாலெல்லாம் ஏதோ கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்படி 2 பேருக்கு கட் பண்ணி கொன்னுட்டாங்கன்னு வைங்களேன். இது எந்த தவறுகள் நடக்கவே செய்யாது. நான் சொல்றது உண்மையா என்னன்னு எனக்கு ரொம்ப வருத்தத்தோட நான் பேசுறேன். வேதனையா இருக்கு, இப்படிலாம் செய்யறாங்களே. அந்த நாட்டுல செய்யறவங்க அந்த அரபியாலெல்லாம் துண்டு துண்டா கட் பண்ணி தூக்குல போட்டிருக்காங்க. இதே மாதிரி 2 பேரை தொடர்ந்து செஞ்சாங்கன்னு வைங்களேன். இந்த கஞ்சாவை பிடிக்க, அதை பிடிக்க, இதை பிடிக்கணும், அதெல்லாம் 2வது இருக்கட்டும், அது பிடிச்சு ஒழிக்கவே முடியாது. இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா பயம் இருக்கும் எல்லாத்துக்கும். நம்ம தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிற. ரொம்ப மன வேதனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்துக்கோ. இதெல்லாம் கேட்டு இப்படி ஒரு சட்டம் வரும், எப்போ வரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். இந்த சட்டம் அவன் ஆடி போயிருவான். ஃப்ரெண்ட்ஸ், அக்கா சொல்றது தப்பா ரைட்டா உண்மையான்னு பாருங்க. உங்க பிள்ளைங்களாம் பாதுகாத்து வளர்த்துக்கோங்க. நன்றி.